இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுத்துட்டு இருந்தாருன்னா கல்லெறிகிற மனிதர்கள் மத்தியில நாம இருந்திருப்போம், நாம் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். இன்னைக்கும் கல்லடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறான். வார்த்தை என்னும் கல்லினால நீ அப்படிப்பட்டவ தானே எனக்கு தெரியும். சொந்தங்களே சொல்றாங்க, அவ்வளவுதான், நீ எல்லாம் உருப்படுறதுக்கு வழியே கிடையாது. உன்னை எனக்கு தெரியாதா? டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ யாரு? இந்த கல்லடிகள் எல்லாம் மனிதன் ரெடியா வச்சுட்டு இருக்கிறான், வாய்ப்பு கிடைக்கும் போது அடிப்பான். ஆனா தெய்வம் அப்படி கிடையாது. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்கல, அந்த மகளை விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுத்தாரா? சொல்லுங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஜாமக்காரன் ஜெபம் ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன். நம்முடைய டேவிட் விஜயகாந்த் என்கிறதான சகோதரர், அடுத்து ஜெசிந்தா டேவிட்டா அவங்க ஊழியம் பண்ணுறாங்க. எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ கிரிட்டிசம் நம்ம யூடியூப்பில் அவங்கள பண்ணாங்க. ஆனாலுங்க அவங்க நல்லவங்களாக பயணிக்கிறாங்க. குடும்பங்கள் அற்புதமாக கர்த்தர் நடத்துகிறார். இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த போட் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த போட்டு என்ன பண்ணும்? பல பேர்த்த சுமக்கும், பல பேர்த்தோடைய பாரத்தை அது தாங்குகிறது. அதே போல தான் நம்மளுடைய டேவிட் விஜயகாந்த் அவர்கள், ஜெசிந்தா டேவிட் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் பாடுகிறதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ பாஸ்டர் என்ன சொல்ல வரீங்க? நிந்தனைகள் மத்தியில் ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க, அவ்வளோதான். என்னுடைய நண்பர் டேவிட் விஜயகாந்த் என்னுடைய நண்பர். அவர் எனக்கு நல்லா தெரியும். அவர் இந்த கொரோனா டைமில், அது மாதிரி 2019-18 எனக்கு நல்ல ஒரு நட்பு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மோடு கூட பேசுகிற போது சொல்லுவாங்க, சகோதரா நான் இது ஒன்றும் சொல்லலை, என் மேலே தேவையில்லாமல் புகார்லாம் கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்காக ஜொபின்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அதுக்காக ஜொபிச்சிருக்கிறோம். ஆனால் இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு ஊழியத்தை செய்கிறதான டேவிட் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி தேவனால் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக எல்லாம் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இது கர்த்தருடைய ஊழியம். நிந்தைகள் பாடுகள் வழியாக பிரவேசிக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால் நம்மளுடைய டேவிட் விஜயகாந்த் அவர்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேர் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? இந்த குடும்பத்தினுடைய ஊழியத்திற்காக எத்தனை பேர் துதிக்கிறீங்க, தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க என்பதை நீங்கள் என்ன செய்யலாம்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா எத்தனையோ நிந்தனைகளுங்க, எத்தனையோ போராட்டங்கள். இப்போ நல்லா மழை இருக்குது, மழையில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன், தலையில் அணைஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கிராம ஊழியம் செய்கிறது ரொம்ப கடினமான ஒரு ஊழியம். சிட்டியில் கூட ஏதோ ஒரு ஊழியத்தை செய்திடலாம். ஆனால் சிட்டியில் கிரிட்டிசம் இருக்கிறது. அடுத்த ஒரு ஊழியத்தை காலி பண்ணுறதுக்கு அநேகர் துடிக்கிறார்கள். ஆனாலுங்க கிராமத்தில் நம்ம ஒரு ஏழ்மையான இடத்துல இருக்கிறோம். ஏன்னா நமக்கு பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு சில தொழில்நுட்பமோ அல்லது அந்தளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டியான ஒரு இது இல்லை. நமக்கு பேக்ரவுண்டே இந்த ஏரி குளம் தான். அதனால் ஜெசிந்தா டேவிட்டாக இருக்கட்டும், இல்லை டேவிட் விஜயகாந்தாக இருக்கட்டும், கர்த்தருக்குள்ளாக இருக்கிறதான அருமையான பிள்ளைகள். அவர்களுக்காக யாவரும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா காலை தென்றல் இல்லையா, அவனுக்கு நிறைய ஒரு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்க யூடியூப் சேனல் இருக்கிறது. அவங்க நிறைய ஒரு டெய்லி ஒரு மார்க்கெட்டில், மீன் மார்க்கெட்டில், அப்போ கடல் மத்தியில், ஜனங்கள் மத்தியில் நின்று நிறைய வீடியோக்களை பதிவிடுவாங்க. எதுக்கு? தேவனாய் கர்த்தர் இந்த குறுகிய காலத்தில் ஒரு பெரிய அளவில் கொண்டு போய் வைத்திருக்கிறார். இதுதான். அதற்காக நம்ம யாரும் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஏன்னா கர்த்தருடைய கிருபையாகப்பட்டது அதிகமாக இருக்கிறது. அதில் டேவிட் விஜயகாந்தாக இருக்கட்டும், ஜெசிந்தா டேவிடியாக இருக்கட்டும், நம்ம ஒரு காலத்தில் அவர்களை என்ன செஞ்சோம்? கிரிட்டிசம் செய்தோம். இன்றைக்கி அவர்களுக்காக என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இல்லை டேவிட் விஜயகாந்துக்காக ஆண்டவரே, ஜெசிந்தா டேவிட்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர் செய்தான ஊழியங்களை கூட கர்த்தாவே எங்களை ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறேன். அப்போ அந்த படகு எப்படி அநேகரை சுமக்கிறதோ அதே போல் அவர்கள் அநேகருடைய நிந்தனைகள், போராட்டங்கள், கிரிட்டிசம் இது அனைத்தும் தாண்டி உங்களுடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறதான பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு பிரியமானவர்களே, நம்ம ஜெசிந்தா டேவிட்டுக்காகவும் டேவிட் விஜயகாந்துக்காக ஜெபித்திருக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அவருடைய ஊழியங்கள்
ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். இதுவே ஜாமக்காரனுடைய ஜெபம். ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு ஜாமக்காரன். பிரைஸ் தி லார்ட்.